அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்து இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் அவர் நடத்துவார். அதனால நாம் ஏற்கனவே முதல் வாரத்தில் இந்த செய்தியை நாம் ஆரம்பித்தோம். ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் உங்கள் இடத்துல பேசினேன். அதுக்கப்புறம் நேரம் ஆனபடினாலே 3வது வாரத்தில் நான் அதை தொடருவேன் என்று சொன்னேன். ஞாபகம் இருக்கிறவர்கள் என்ன டாபிக் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாவின் மேல் நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கையை குறித்து நான் உங்களிடத்துல பேசினேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷன் மேல நாம் நம்பிக்கை வைக்க முடியும் என்று சொன்னால், அவர்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கணும். ஸ்தோத்திரம். நல்ல ஃபெலோஷிப் இருந்தாதான் அவங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்க முடியும். ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் கூட போய் எப்படி நம்பிக்கை வைக்க முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிதாவின் மேல நாம் நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னா நமக்கும் அவருக்கும் நல்ல உறவு இருக்கணும். ஸ்தோத்திரம். நமக்கும் இப்ப ஆண்டவருக்கும் சரியானபடி உறவு இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உறவு சரியா இருக்குதா? ஆண்டவரோடு உறவு வைத்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த கனெக்ஷன் கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் செக் பண்ணி பார்த்து, ஒருவேளை உறவு சரியில்லைன்னா அதை நீங்க சரிப்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உறவை கட் பண்றது எதுனா, ஏசாயா 59:1 பரிசுத்த ஆவியானவர் இப்படியாய் ஸ்தோத்திரம் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு என்னுடைய செவி மந்தமாகவில்லை. நீங்க ஜெபம் பண்ணி நேக்குறீங்க. ஸ்தோத்திரம். இவ்வளவு ஜனங்கள்லாம் அழிந்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்கள கரம் நீட்டி என்னால் ரட்சிக்க முடியும். என்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நானே ரட்சகர், ஆனா என்னால முடியல. ஸ்தோத்திரம். நீங்க பண்ற ஜெபத்துக்கெல்லாம் என்னால பதில் தர முடியல. என் செவியை நான் மூடிக்கொள்கிறேன். ஜெபம் பண்ண காத முடிகிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீங்க பண்ற ஜெபங்களுக்கு என் செவியை நான் அடைத்துக் கொள்ளுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். காதுக வரமாட்டேன். ஏன் தெரியுமா? அதுல கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. அப்ப உறவுல கட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நீங்க ஆண்டவரை விட்டு வச்சிருக்கிற கள்ள உறவு. சொல்லியிருக்க நிறைய முறை. போன வாரம் கர்த்தருடைய கிருபையினாலே காஞ்சிபுரம் அடுத்த பாலுச்செட்டி சத்திரத்தில் பிரசங்கம் பண்ணபடி கடந்து போயிருந்தேன். அப்ப இந்த காரியத்தை குறித்து நான் தெளிவாக சொன்னேன். என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், நம்மெல்லாம் யாரு அப்படின்னா, ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மணவாட்டி சபை. இல்லை சொல்ல மாட்டீங்களே. ஒரு மணவாளன் போய் ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு வெளியூருக்கு போயிடுறாரு. ஸ்தோத்திரம். கேட்குறீங்களா? போனா சிஸ்டர், நிச்சயம் பண்ணிட்டு யாரெல்லாம் இயேசு விசுவாசித்து தேவ சமூகத்தில் வருகிறோமோ அவங்க அன்னைக்கே நிச்சயம் பண்ணப்பட்டாகிவிட்டது. உலக பிரகாரமா உங்களுக்கு கணவன்மார்கள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். உலகம் என்பது நாடக மேடை. அதுல வீட்டுக்காரா அவர் நடிச்சுங்கிறாரு, நான் புருஷனா மனைவியா நடிச்சுங்கிறேன். அவள் தான் இது நம்ம நடிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் டிராமா ஸ்டேஜ். ஆனா உண்மையான புருஷன் யாரு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படிய போறீங்கன்னு தான் ட்ரையலை கொடுத்து வச்சுக்கிறாரு. இந்த மனைவி மேல எப்படி அன்பா இருக்க போறீங்கன்றது தான் ட்ரையலுக்காக ஒரு கணவன் மனைவி செட்டப்போ பூமியிலேயே ஆண்டவர் ட்ரையல் பண்ணின்னு வராரு, உங்களை ட்ரெயின் பண்ணினே வராரு. ஸ்தோத்திரம். அவர் தான் உண்மையான ஸ்தோத்திரம் கணவராக. எப்போ அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம உடன்படிக்கை ஞானஸ்தானத்தின் மூலமாய் பண்ணுகிறோமோ அப்பவே நிச்சயம் மந்திரம் கையில போட்டாச்சு. ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகைன்னு 1 கொரிந்தியர் 11 பவுல் சொல்லுவார். ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை தான் மணவாட்டியாயிருக்கிற சபை. சொல்ல மாட்டீங்களே. ஸ்தோத்திரம். அப்ப அவரு கூட தான் எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். என் பொண்ணுக்கு போன வருஷம் நிச்சயம் முடிஞ்சது, உங்களுக்கு தெரியும். அவர் சிங்கப்பூர் வேலைக்கு போயிட்டாரு. ஸ்தோத்திரம். அவர் எந்த டைம்ல கால் பண்ணுவார்னு தெரியாது. ஸ்தோத்திரம். எந்த டைம்ல கால் பண்ணாலும் எடுக்கிற மாதிரி ரெடியா இருக்கணும். ஸ்தோத்திரம். அதனால வேலைக்கு போயிருந்தா அதை கூட கட் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம். எடுக்காம மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் போனே பண்ண மாட்டாரு. அவ போட்டாலும், அதுக்கப்புறம் நான் போட்டாலும், என் மனைவி போட்டாலும் அவர் போனே எடுக்க மாட்டார். ஆமே. நான் போன் பண்ண எடுக்காம என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிரேக் சால்வ் பண்றதுக்கு அவரு. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த உறவு கம்யூனிகேஷன் நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கிற அவருக்கு அவ்வளவு கோபம் வரும்னா, ஆண்டவர் நம்மளோட கூட கனெக்ட் பண்ணும்போது, உறவு வைக்கும் போது, நீங்க பாத்தீங்கன்னா கள்ள உறவுல தேவையில்லாத வேலையில் ஈடுபட்டு பாவங்களை செய்து அந்த உறவை துண்டித்து கொள்ள நீங்க முற்படும் போது ஆண்டவர் கோபப்படுவாரா சந்தோஷப்படுவாரா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உறவு சரியாக வேண்டும் என்று சொன்னால்
எப்போதும் ஆண்டவரோடு கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பினால் பாவங்களை வெறுத்து விடுங்கள். ஆமென். ஆமா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவனா நம்ம எதை நினைச்ச கூடாது. ஸ்தோத்திரம். அதனால அவங்கள சொல்லி என்கரேஜ் பண்றேன் அப்படின்றத நினைச்சிடாதீங்க. என்கரேஜ் பண்றதுக்காக சொல்ல இது. ஸ்தோத்திரம். இது உண்மை சத்தியம் அதுதான். ஏன்னா ஒரு நாள் ஓய்வு நாள் ஒரு ஆலயத்துக்கு இயேசுவும் சீசரம் போய் நின்றாங்க. கவனிங்க, இயேசுவும் சீசரம் கடந்து போய் கொண்டிருக்கும் போது வயல்வெளியில போறாங்க. ஓய்வு நாளில் சாப்பிடக்கூடாதுன்றது சட்டம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, சண்டேஸ்ல ஆமா சாப்பிட்டுலாம் சர்ச்சுக்கு வரக்கூடாது. அதனால அப்படி பயிர் வழியா வரும்போது இவங்க பசியில் என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிற கதிர்களை புடுங்கி பசியில அல்லே சொல்லுங்க அல்லேலூயா அதை அப்படியே கையில இப்படி நும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. கேழ்வரகு எடுத்து கையில் இப்படி பண்ணா அந்த கேழ்வரகு வந்துடும். அதை சாப்பிட்டு கொண்டே வந்தாங்க பாருங்க. அதை பரிசேயரும் ஆயக்காரரும் பார்த்துட்டாங்க. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஓய்வு நாளில் சாப்பிடக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இது உங்க சீசர்களுக்கு தெரியாதா? சாப்பிட்டு வராங்களே, இது பெரிய பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். வாய் வழியாய் போறதெல்லாம் ஆசன வழியா வெளியே போயிடும். அதனால எந்த பிரச்சனையும் பாவமாக இருக்காது. எது வாய் வழியா போய் வெளியே வந்தாலும் அது பாவம் இல்லை. ஸ்தோத்திரம். புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால அதெல்லாம் பாவம்னு எடுத்துக்கூடாது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் பாவமே இல்லை. என்ன பிரச்சனைனா அதை தொடரும் போது, அது தேவையில்லை என்று தொடரும் போது நம்முடைய சரீரத்தை கெடுத்து நாள் வருவதற்கு முன்னதாகவே நம்ம இந்த உலகத்தை விட்டு தூக்கிடும். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்காக தான் தவறான தேவையில்லாத பொருட்களை உள்ள அனுப்பக்கூடாது. எது உடம்புக்கு செட் ஆகுமோ அதை மாத்திரம் நல்லா சாப்பிடணும், தேவையில்லாததை விலக்கிடணும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அதே வசனத்துல சொல்லிட்டு கீழே சொல்லுவாரு, மனிதனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா? விபச்சாரம். மார்க் 7:21 வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம். இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம். இல்லையா? தப்பா சொல்றேன் ரெஃபரன்ஸ்? சொல்ல படிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், இதெல்லாம் தான் பாவன்றாரு. கவனிங்க, பொல்லாத சிந்தனை. ஸ்தோத்திரம். நல்லா தான் உட்காந்துருப்பாங்க, நல்லா தான் பேசியிருப்பாங்க, பின்னாடி போய் ஆப்பி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். நம்ம அட்வான்ஸ் ஸ்தாபனத்தில் நிறைய நடக்குது. போனவரை வந்து ஓலை வாசிட்டு போனார அந்த ஐயா சொல்லுவார் அடிக்கடி, பார்த்து பழகணும் பாஸ்டர். அல்லேலூயா. முன்னாடி போன்ட்டு பின்னாடி குழி வெட்டுற ஆளுங்க நம்ம ஆளுங்க. யாரு? முன்னாடி போன்ட்டு பின்னாடியே குழி வெட்டினா வருவான், எப்போ அந்த குழியில தள்ளலான்னு. அதனால கொஞ்சம் பார்த்துங்க பாஸ்டர். அவர் ஒரு 40 வருஷம் சர்வீஸ். அதனால் அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், யாரையும் நம்பிடாதீங்க அட்வான்ட்ல, எந்த பாஸ்டர் நம்பிடாதீங்க, இன்க்ளூடிங் விசுவாசிங்களும் அப்படிதான். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் எப்போவே மகா சபைக்கு லெட்டர் போயிடும், இவரை மாத்துங்கன்னு. விசுவாசிங்க பண்ற கூத்து. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சீனியர் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. என்னதான் நீ ஊழியம் பண்ணாலும் நீ வளரவே கூடாதுன்னு எப்போ பார்த்தாலும் தலையில கொட்டின்னு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. வளர்ந்துடவே கூடாது நீ. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இருக்கிற மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான்பா நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கிறவர் அப்படி சொல்லுவார் அடிக்கடி. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் பொல்லாத சிந்தனை லிஸ்ட்ல வருது. பேசும்போது ஐயா தோத்துறையா, உங்களை மாதிரி இல்லை, நீ நல்லவர் வல்லவர் அப்படின்னு புகழ்வாங்க, பின்னாடியே என்ன பண்ணுவாங்க? குழி வெட்டுவாங்க. அந்த சிந்தனை சரியில்லைன்னு அர்த்தம், திங்கிங் சரியில்லைன்னு அர்த்தம். இது பாவம். பொல்லாத சிந்தனை பாவம். ஒரு இடத்துக்கோ அல்லது ஒரு மனுஷன் இடத்துக்கோ போய் செய்வது மாத்திரம் பாவம் கிடையாது. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து கூட இந்த பாவத்தை செய்ய முடியும். இதுதான் உங்களுக்கு பாவம், இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவை துண்டிக்கிறது. அதனால பொல்லாத சிந்தனை நமக்கு வேணாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஏன் சொன்னான்? தேவையில்லாம சொல்லி வச்சான். எது நீ நினைக்கிறியோ அது நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. நினைக்கிறத பொறுத்து தான் நடக்கும். ஸ்தோத்திரம்.
எண்ணம் தான் செயலா வரும். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதனால முதலாவது வருது பொல்லாத சிந்தனை. அடுத்தது விபச்சாரம். விபச்சாரம் என்பது ஒரு புருஷனுக்கு திருமணம் ஆகியிருக்கும் போது வேறொரு புருஷனோடு நீ உறவு கொண்டால் அது விபச்சாரம். அடுத்தது வேசித்தனம். வேசித்தனம் என்ன? திருமணத்துக்கு முன்னாடியே அல்லது கணவன் இறந்த பிற்பாடு, கணவன் இல்ல கைமண்ணா இருக்கிற, ஸ்தோத்திரம், அப்ப என்ன பண்ணிருக்க நீ? ஸ்தோத்திரம், அந்த புருஷனுக்கு தான் வாழ்ந்திருக்கிற, அந்த புருஷன் நினைப்பாதான் இருக்கணும். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஆமா, அதை மீறி தவறான காரியங்கள்ல உறவு கொள்ளும் போது அதுக்கு பேரு வேசித்தனம். இதெல்லாம் பெரிய பாவம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நாம இதெல்லாம் ஒரு காலத்துல செஞ்சிருக்கலாம், ஒரு காலத்துல செஞ்சிருக்கலாம். எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மனவாட்டியாய் மாறிட்டோமோ அப்போ மீறி இதெல்லாம் செய்யும் போது ஆண்டவருக்கு நமக்கு இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறது. உறவு துண்டிக்கப்பட்டுட்டா ஆண்டவரத்தை நம்ம நம்புறதே வேஸ்ட். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க. அப்புறம் கொலை பாதகம். இது என்ன தெரியுமா? அபார்ஷன். அல்லேலூயா. கொலை பாதகம் என்னது? அபார்ஷன் பண்றது தெரிஞ்சே. ஸ்தோத்திரம். அதை தான் கவர்மெண்ட்டும் ஸ்ட்ரிக்டா எதிர்க்குது. ஸ்கேன் பண்ணி எல்லாம் சொல்லிடுவாங்க, பொம்பளை குழந்தைனா உடனே அபார்ஷன் பண்ணிடுது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதுவா அதுனா அது பிரச்சனை வேற. ஸ்தோத்திரம். கருவிலேயே இழந்த பிண்டம் சொல்லுவாரு தாவீது. அது பரவாயில்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சித்தம் அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். கருவில இருந்து வெளியே வராத பிண்டம்னு சொல்லுவாரு. ஸ்தோத்திரம். அது பரவாயில்ல. ஆனா நம்மளே தெரிஞ்சு போய் என்ன பண்ணக்கூடாது? ஸ்தோத்திரம். அபார்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு பேரு கொலை பாதகம். அப்புறம் களவுகளும், அப்புறம் பொருளாசைகளும். களவுனா திருடு. ஸ்தோத்திரம். திருட்டு வளரக்கூடாது. ஸ்தோத்திரம். வேற யாருடைய பொருளையும் இச்சித்தாவே திருடினதா அர்த்தமா, பார்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆடோ மாடோ அடுத்தவன் மனைவியோ அடுத்தவன் பொருளோ பார்த்து நீ ஆசைப்பட்டாவே அதுக்கு பேரு திருடு. நீ எடுத்துட்டேன்னு சொல்றாரு. ஒரு ஸ்திரீ எச்சியோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. என்னம்மா இந்த அம்மா எவ்வளவு அழகாகதுன்னா முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சிச்சுன்றார் ஆண்டவர். பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. பார்க்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கு பேர் தானே அது களவு, திருடு. ஸ்தோத்திரம். அடுத்தது துஷ்டத்தனங்கள். ஸ்தோத்திரம். என்ன பண்றதுனே தெரியாது, துஷ்டனா இருக்கிறது. அப்புறம் வந்து யோசிக்கிறது, பண்றதை பண்ணிட்டு அப்புறமா வந்து யோசிக்கிறது பேர் தான் துஷ்டத்தனம். துணிகரமா செய்யறது துஷ்டத்தனம்னா. துணிகரமா இது தப்புன்னு தெரிஞ்சோம், இதுல போனா நம்ம மேல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சோம், அதுல துணிகரமா போய் செய்றாங்களா. அதனால தான் தாவீது ஜெபம் பண்ணுவார், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி மீட்டருளும் ஆண்டவர்னு சொல்லுவார். துணிகரமா தெரிஞ்சு போறது தப்புன்னு தெரிஞ்சு போக கூடாது. அதுக்கு பேர் தான் துஷ்டத்தனம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கப்புறம் கபடு. கபடுன்னா தெரியும்ல உங்களுக்கு? என்னப்பா இந்த மாடு இப்படி கவுடு போடுதுன்னுவாங்க. ஸ்தோத்திரம். கவுடுன்னுவாங்க கிராமத்தில். அதுக்கு பேர் கபடு. கபடுனா என்னது? உன்னால செய்ய முடியும், ஸ்தோத்திரம், செய்யறது கிடையாது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. 6 மணிக்கு சர்ச்சுக்கு வர முடியும், ஆனா நம்ம பண்றது கிடையாது. இதுக்கு பேர் கபடு. ஆக்டிங் பண்றதுன்னு அர்த்தம், முடிஞ்சதை செய்ய வைக்கிறது. இதுக்கு பேர் கபடு. அப்புறம் காம விகாரம். அதாவது சபை தான், நம்ம தான் பேசிக்கிறோம், அதனால தப்பா நீங்க எடுத்துக்கூடாது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. மனைவியை நீ வந்து அனுபவிப்பதற்கு தான் மனைவி கணவமா சேர்க்கிறாங்க. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விகாரத்து காம விகாரம்னா என்ன தெரியுமா? இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, யூடியூப்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணன்னு பண்றது. ஸ்தோத்திரம். அதாவது வரம்பு மீறி பண்றான் பத்தியா, காம விகாரம் அதுக்கு பேர். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதெல்லாம் பாவன்றார் ஆண்டவர், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நார்மலா என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்புறம் வன்கண்ணும். இது சொல்ல வேணாம்ல. இந்த அம்மா பார்த்துச்சிங்க போச்சுங்க, ஸ்தோத்திரம், மரமே பட்டு போச்சு, நல்லா முருங்கை மரம் காய்ச்சி இவ்வளோ முருங்கானா மொத்தம் போச்சு. இதுக்கு பேர் என்னது? வன்கண். அப்புறம் தூஷணம். எடுத்தங்கவுத்தன்னு பேசுறது. என்ன ஏது பின்னாடி என்ன வரும் அது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எடுத்தங்கவுத்தன பேசுறது, யாராண்ட பேசணும்னு தெரியாம பேசுறது. அவ்வளோ கோபம், அவ்வளோ இந்த காரியத்தெல்லாம் கொண்டு வரலாம் பிசாசு தெரிய மாட்டேங்குது. பிசாசு உள்ள யாருனா தான் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. தூஷணம். அப்புறம் பெருமை, இது விலக தேவையில்ல. அப்புறம் மதிகேடு. மதிகேடுனா என்னது? ஸ்தோத்திரம். செஞ்சு போட்டு அப்புறம் யோசிக்கிறது, ஊத்தி இல்லாம செஞ்சுட்டேன். அந்த இளையகுமாரன் போய் உட்காந்து யோசித்தான் பாருங்க. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா.
அவன் புத்தி தெளிந்த போது, புத்தி தெளியறதுக்கு முன்னாடி மதிகேடா என் சொத்த குடியான் வாங்கின்னு போயிட்டான். புத்தி தெளியறதுக்கு முன்னாடி மதிகேடா நடந்தான், அதை போய் துன்மார்க்கமா அழிச்சிட்டான். அப்புறம் தான் புத்தி தெளியுது. அப்போ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஆண்டவர் சொல்றார் தெளிவா, ஒரு வீடு கட்ட போறியா, அதுக்கு முன்னாடி உட்காந்து கணக்கு பாரு, அந்த கணக்கான பணம் உன்னோட இருக்குதான்னு பாரு, இல்லைன்னா வேலையை தொடங்காதன்றாரு. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு செயலை செய்யலனாலும் நீ முன்னாடி உட்காந்து யோசிச்சு இது எப்படி போய் எப்படி வரும்னு பார்த்து என்ன பண்ணோம் செய்யணும். இதெல்லாம் செய்யாம நீ செஞ்சிட்டீன்னா அதுக்கு பேர் தான் மதிகேடு. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த 13 விதமான பாவங்கள், அதுல இருக்குது லிஸ்ட். இந்த 13 விதமான பாவங்கள் ஆண்டவருக்கு நமக்கும் இடையே உறவை துண்டிக்கிறது. ஒருவேளை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சபையே, உங்க உறவு ஒருவேளை துண்டிக்கப்பட்டிருந்தா இந்த 13ல ஏதோ ஒரு காரியம் உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இன்னைக்கே நீங்க அதை உணர்ந்து செக் பண்ணி கண்டுபிடிச்சி வீட்டில் போய் உட்கார்ந்து எதுல நீங்க மிஸ் பண்ணிருக்கிறீங்க அதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மணவாளனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த உறவு பலப்படும். உறவு பலப்பட்டால்தான் நாம் அவரோடு கூட நல்ல நம்பிக்கை வைத்து செயல்பட முடியும் என்பதை இந்த கால நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது, நாம் ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கணும்னா அவங்களை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் நம்ப மாட்டோம், நம்ப மாட்டோம். அல்லே சொல்லுங்க அல்லே. அவர் முதல்ல என்ன பண்ணிக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை எவ்வளவு நம்ம அறிகிறோமோ இல்ல ஸ்தோத்திரம், அவரை பற்றி அறிவதுதான் அறிவுன்னு வசனம் சொல்லுது. பரிசுத்தரின் அறிவே அறிவுன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் யாருன்னு சொல்லி உங்க இடத்துல பேசும்படி சொன்னா எவ்வளவு நேரம் பேசுவீங்க? என்ன தெரியும் ஆண்டவரை பத்தி? ஸ்தோத்திரம். வெளியில போறீங்க, யாராவது உங்களை பார்த்து கேட்கறாங்க, ஏசிஎஸ்ன்னு போறீங்க, கோயிலுக்கு போறீங்க, ஞாத்தியாம் போறீங்க, ஏன் போறீங்க, யார் அவரு, என்ன நடந்தது, சம்பவம் ஏது நடந்ததுன்னு கேட்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியலன்னா நம்ம என்ன அவரை பத்தி தெரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அதிகமா அறிஞ்சிக்கணும். எப்படி அறிஞ்சிக்க முடியும்? எல்லாமே பைபிள்ல தான் இருக்குது. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் படிக்க 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 அறிவு வளரும். அறிவு வளருதுன்னா சும்மான அறிவு இல்லை, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுகிற அறிவு. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அவரை பற்றி அறிந்து கொண்டால்தான் முழுமையான நம்பிக்கை அவர் மேல் வைக்க முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருக்கிறத விட இப்ப ஆண்டவரை தவிர வேற யாரும் நம்பவே மாட்டேன் நான், இன்க்ளூடிங் என் மனைவி. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் என் நம்பிக்கைரிய பாத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, உற்சாகமா அல்லேலூயா. ஆமா, நான் நம்பினது அவராலே வரும் என்று யோபு அறிக்கை செய்கிறார். நான் நம்புவேன், ஆண்டவர் செய்கிறார், இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை பாதியில கைவிட்டு போறதுக்கு ஆண்டவர் என்னை அழைக்கல. எனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் செய்து இல்லையா? ஸ்தோத்திர. பிரசங்கி 3:11, தேவன் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா நேர்த்தியா செய்து நிச்சயமா என்னுடைய கரங்கள்ல உங்களுடைய கரங்களை கொண்டு வந்து கொடுப்பார். எப்போ அப்படின்னா அவர் மேல நம்பிக்கை நாம் அதிகப்படுத்தும் போது, அவரை அதிகமாய் நம்பும் போது. அவரை அதிகமாய் நம்புவதற்கு முதலாவது சொன்னேன், நல்ல உறவு இருக்கணும். அதுக்கு அடுத்தது அதிகமாக ஸ்தோத்திரம் அவரை அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இதை இந்த உலகத்துல அப்பியாசப்படுத்தி ஒரு மாடர்ன் ரோலாக வாழ்ந்து காட்டிட்டு போனவர் தான் இயேசு கிறிஸ்து என்ற ஆள் தத்துவத்துல நம்மை மீட்கும்படி இரட்சகராக மனித உருவம் எடுத்து இந்த பூமியில இறங்கி வந்த தெய்வம். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வந்து வாழ்ந்தது எல்லாமே அவரை பின்பற்றுகிறவர்களும் அதை ஃபாலோ பண்ணணும் தான், சும்மா ஏதாவது ஒரு ஆக்டிவ்மெண்ட் எல்லாம் போல. ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுதுனா ஏன் ஆண்டவர் இங்க வரணும், ஏன் 33 வயசுல மரிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவரை பின்பற்றி வர வேண்டும். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் என்று சொல்லுவார். அந்த ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை பின்பற்றி நடக்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமானால் இயேசு பிதாவின் மேல் வைத்த நம்பிக்கை காட்டிலும் அதிக நம்பிக்கை நம்மாலையும் தெய்வத்தின் மேல வைக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு பிதாவின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அவருக்கும் பிதாவுக்கும் நல்ல உறவு இருந்தது. சிலுவையில 3 மணி நேரம் தவிர வாழ்ந்த 33 வருஷமும் பிதாவும் அவரும் தனியா இருந்ததே இல்லை. எப்போதும் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லி இயேசு அழகா சொல்லுவார். யோவான் 17வது அதிகாரத்துல பிலிப்பு வந்து கேட்பார் இயேசுவை பார்த்து, பிதாவை எங்களுக்கு காட்டும். பிதான்னு சொல்லி யார் அந்த பிதான்னு கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா.
டென்ஷன் ஆயிட்டு இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் அவரும் ஒன்னாதான் இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது 3 தெய்வம் அல்ல, மூவரும் ஒன்றரை கலந்திருக்கிற ஒரே தெய்வம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3இல் ஒன்றாக ஜொலிப்பவர் தான் நான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்கும்போது எப்படி பிதாவை காட்டுன்னு எப்படி கேட்கிற அப்படின்னு சொன்னார். அப்பனா எப்போதும் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் உறவுல ஒன்றி இருந்தார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவின் மேல அதிகமான நம்பிக்கை வைக்க முடிந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அந்த 3 மணி நேரம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க அவர் அம்சத்தினால, ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 5:20 சர்வலோகத்தின் பாவத்தை அவர் மேல் சுமத்தின போது, அது வரைக்கும் அவர் பாவமே செய்யல. 1 பேதுரு 2:22 சொல்லுது, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படியானால் சிலுவையில் அவர் பாவம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட அடிச்சா எப்படி பாவம் போவோம்? பாவமே செய்யாத ஒரு ஆளை பனிஷ் பண்ணும்போது யாரும் பாவம்லாம் போவோமா? கழுவப்படுமா? நீங்க போடுமா? முடியாது. அதனாலதான் பிதா என்ன பண்றாரு? சர்வலோகத்தின் பாவத்தை அவர் மேல சுமத்துறாரு. பாவம் அவர் மேல வந்த உடனே பிதாவுக்கும் அவருக்கும் இடையே அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. பாவம் இருக்கிற இடத்துல உறவு நீடிக்காது. சொன்னாலே ஏற்கனவே ஏசாயா 59 உடனே கத்துறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. சும்மா கத்தல இயேசு. புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு? அந்த கேப் 3 மணி நேரம் பிதா விட்டு அவரால் இருக்கும் இல்லை, உறவு விட்டு இருக்கும் இல்லை. நம்ம பல வருஷமா உறவு இல்லாம இருக்கிறோம், எப்படின்னு தெரியல. 3 மணி நேரம் அவரால் என்ன பண்ண முடியல, பிதாவுடைய அந்த உறவை துண்டித்து கொண்டு வாழ முடியல. கத்துறாரு, ஒரே கத்த. அதுவரை அமைதியா இருந்தாரு, சாந்தமா பதில் சொல்லி கொண்டிருந்தார். பிதாவை இவர்களுக்கு மன்னியம் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் அந்த கல்லனை பார்த்து சொன்னார். அங்க அருகே நின்ற தாயும் யோவானையும் சேர்த்து வைத்து, ஸ்திரீயோ அதோ உன் மகன், யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னார். அது ஒரு நல்லதான் போயிருந்து சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ உறவு துண்டிக்கப்பட்டதோ அங்கே ஒரு துடிப்பு, அங்கலாய்ப்பு வர ஆரம்பித்து விட்டது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அங்கலாய்ப்பு, துடிப்பு, போராட்டம்லாம் இருக்குதுன்னா உங்களுக்கும் தெய்வத்துக்கும் உறவு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது வரைக்கும் நல்லா தான் போயிருந்து லைஃப். உறவு துண்டிக்கப்பட்டவுடனே இயேசு துடிக்கிறார், கத்துறாரு, என் தேவனே என் தேவனே ஏலோய் ஏலோய் லாமா சமக்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். வசந்த போய் பாருங்களா வீட்டுல. அது வரைக்கும் காமா பதில் சொல்லியிருந்தவர் எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு எப்படி கத்திருப்பார் பாருங்க, பயங்கர சத்தம். ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எலியாவை கூப்பிடுறான்றான் ஒருத்தன், மோசையை கூப்பிடுறான்றான் ஒருத்தன். ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பிதாவுக்கும் இயேசுக்கும் உறவு எப்போதும் இருந்தது. 2வது, பிதாவை அவர் நன்றாய் அறிந்திருந்தாராம். ஸ்தோத்திரம். எப்படி அறிந்திருந்தார்? சும்மா நன்றாய் அறிந்திருந்தார். பிதா யாருன்னு எனக்கு தெரியும், பிதாவுக்கு என்ன யாருன்னு தெரியும். தெரியாமலாம் அவர் உறவு கொள்ளல. ஸ்தோத்திரம். அப்போ இயேசு சரியானபடி பிதாவின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு இந்த 2 காரியங்கள் அதிகமாக வாழ்க்கையில் இருந்ததை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, இயேசு பிதாவின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அவர் கையாண்ட ஒரு 5 காரியங்கள்ல முதல் காரியத்தை பேசினேன். என்ன அப்படின்னா, அவருக்கு குறைவு வந்த போது, சொல்லுங்க அல்லேலூயா, குறைவு அவரை நோக்கி வந்தபோது, பசி வந்தபோது, பிசாசு கொடுக்கிற அந்த நிலையில்லாத ஆசீர்வாதத்தின் மேல கண் வைக்காம, ஸ்தோத்திரம், பிதா நினைச்சார்னா, ஸ்தோத்திரம், பிரெட் இல்ல, பிரெட் ஃபேக்டரி அங்க அனுப்புவார். சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. அப்படிதான் ஒரு ஊழியக்காரர் ஒரு ஹாஸ்டல் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஹாஸ்டல்ல 100 பிள்ளைகளுக்கு மேல படிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதை தங்கி இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் இரவு உணவுக்கு எந்த விதமான அந்த இருப்படி அங்க இல்லை, கிராசரிஸ் எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம். இவர் வேலைக்காரன் சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜபாரில் போய் முழங்கால் போயிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். ஜெபம் முடிப்பதற்குள்ளாக யாரோ கதவை தட்டுகிறதுன்ற போல ஒரு சத்தம். சொல்லுங்க அல்லேலூயா. கதவை திறந்து பார்த்தா, ஸ்தோத்திரம், பிரெட்டும் பாலும் சப்ளை பண்ற வண்டி ரிப்பேர் ஆயிட்டு கரெக்டா எங்க அந்த ஹாஸ்டல் ரிப்பேர் ஆகிக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பக்கத்துல எங்கேயும் வேற கிடையாது ஹாஸ்டல். பால் போய் டைமிங் சரினா கெட்டு போயிடும், பிரெட்டும் அன்னைக்கு டெலிவரி பண்ணும். ஸ்தோத்திரம். அதனால வேஸ்டா தானே போக போகுது, அதனால இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க அல்லேலூயா. ஆளுக்கு 1 லிட்டர் பால், 1 பிரெட் பாக்கிட்டு. ஸ்தோத்திரம். கையை தட்ட மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதாவை அமைச்சா, பிதாவை நோக்கி கூப்பிட்டா, ஸ்தோத்திரம், எப்படி பாருங்க. அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா 1 கிளாஸ் பால், 2 ஸ்லைஸ் பிரெட் கொடுத்து சாப்பிட்டு படுக்கணுவாங்க, தண்ணி குடிச்சிட்டு. சொல்லுங்க அல்லேலூயா.
இது கட்சதே பெரிய விஷயம். ஆனா ஆண்டவர் அனுப்பும்போது எப்படி வந்து லிட்டர் கணக்குல பசங்கள குடிக்காம இல்லை, அவ்வளவு பால். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ பிசாசு கொடுக்கிற அந்த காரியங்களுக்கு பிதாவை விட்டு விட்டு போயிடக்கூடாது என்பதற்கு இயேசு அந்த பிசாசோடு போட்ட சண்டை. பிசாசு வந்து இயேசு பார்த்து சொன்னா, நீ பசியா இருக்கிறல்ல, அதனால அந்த கல்லுகளை அப்பமாக்கி புசிக்கலாமே என்று சொன்ன போது இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை மன்னாவினாலும் பிழைப்பு உண்டு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால பிதாவை நான் நோக்கி கூப்பிட்டால், பிதாவை நான் நோக்கி கூப்பிட்டால் சகலத்தையும் எனக்கு நேர்த்தியை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கும்போது நீ கொடுக்கிற சொற்ப இந்த காரியத்துக்கு பிதாவின் மேல வைக்கிற நம்பிக்கை நான் விடவே மாட்டேன். எப்போதும் பிதா எனக்கு தேவையை எல்லாம் கொடுப்பார், ஏற்ற நேரத்தில் கொடுப்பார், நேர்த்தியாய் கொடுப்பார் என்று இயேசு இந்த பிசாசு கிட்ட சொன்னார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் படி குறைவு வரும்போது, தேவை பெருகும் போது நாம் அணுக வேண்டிய ஒரே இடம் பிதாவாகிய தேவன். ஆசில கதை சொன்னா இல்லையா? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நினைச்சு தானே பண்ணிக்கலாம், போய் பக்கத்துல கடையில ஐயா பிள்ளைங்களாம் பட்டினி கூட கடைன்னு கேட்டு இருந்தா குத்துருப்பான். ஆனா இந்த அளவு குத்துருப்பானா? ஆனா அவர் பிதாவை சார்ந்திருந்த போது, பிதாவின் மேல் நம்பிக்கையை ஜெபித்த போது அவர் எதிர்பார்த்ததை விட பல மடங்காய் அவங்களுக்கு தேவை சந்திக்கப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இந்த அருமையான கால நேரத்துல நமக்கு தேவை வரும்போது நம்மளை மீட் பண்றதுக்கு வர முதல் ஆள் பிசாசு தான் இருக்கும். உங்களை டைவர்ட் பண்ணி அவன் கொடுக்கிற அந்த சொற்ப ஆசீர்வாதத்தின் மேல, சொற்ப வருமானத்தின் மேல சிந்தை வைத்து உங்க மைண்டை டைவர்ட் பண்ணி பிதாவிடத்திலிருந்து பிரிப்பது தான் பிசாசுடைய வேலை. தேவன் பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்து மனுஷனோட உறவாடினார், அது பிடிக்கல, அந்த உறவை துண்டிக்க முடியாதான் பிசாசு போய் ஆலோசனை கொடுத்து ஏவாள் மூலம் என்ன பண்ணிட்டான், பிதாவோடு இருந்த அந்த உறவை கட் பண்ணிட்டான். ஸ்தோத்திரம். பிசாசுடைய வேலை என்ன வேலை தான்? பிதாவோடு இருக்கிற உறவை, நம்பிக்கைய இழக்க செய்யறதுதான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதெல்லாம் அந்த நேரத்துக்கு தேவையான அந்த காரியங்களும் வரும், தேடி வரும். ஆனா என் தேவனை கூப்பிட்டால், பிதாவை வேண்டிக் கொண்டால் இதை காட்டிலும் பல மடங்கு, அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, பல மடங்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்ற இயேசுவின் நம்பிக்கை நமக்குள்ளே பெருகுவதாக. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு சொன்ன காரியத்தை யோவான் 16:32 வாசிக்கிற போது, நான் எப்போதும் தனித்திரேன் என்று சொல்லுகிறான். என்ன சொன்ன இல்லையா? அத ஆண்டவர் நம்புறதுக்கு பிதாவை நான் ஒன்றா இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க, அந்த விஷயம் தான். ஸ்தோத்திரம். யோவான் 16:32 வாசிங்க. என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். என்ன வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்கப்பா இன்று இரவு அல்லது இன்னும் கொஞ்ச காலத்துல என்னை வந்து கைது செய்வார்கள். அப்போது என் கூட இருக்கிற நீங்க எல்லாரும் என்னை விட்டு விட்டு ஓடி போய் நீங்கள் ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் வரும். வந்துச்சா? அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க எல்லாம் என்னை விட்டுட்டு ஓடி போயிடுவீங்க. ஆனாலும் பிதா என்னை தனியே இருக்க விடவே மாட்டார். கையை தட்டி அல்லேலூயா. நீங்க வேணா நினைச்சுக்கலாம், எல்லாம் என்னை விட்டு ஓட்டிங்க நான் தனியாகிறேன்னு. நான் தனியா இல்லை, என் கூட இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை இப்படி ஒரு பிரிவு வரும்போது, உங்க கூட இருக்கிறவங்க உங்களை விட்டு ஓடுற போது நீங்க நம்பிக்கை அந்த காரியத்தை சொல்ல முடியுமா? நீங்க என்ன தனியா விட்டுறேன்னு நினைச்சுக்கிறீங்க, ஆனா நான் தனியா இல்லை, எப்போதும் என் பிதா என் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு சொன்னார், பிதா என்னை தனியே விட மாட்டார். ஒருத்தரா ஊழியத்தை ஆரம்பிச்சார், 70 பேர் ஆனாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 120 பேர், இப்படி அப்படியே பல மடங்கு உயர்ந்து கொண்டே போனது. எல்லாரும் கூட இருப்பாங்கன்னு தான் இயேசு நம்பி அவர்களை செலக்ட் பண்ணார். ஆனா ஒரு நாள் வந்தபோது எல்லாரும் அவரை விட்டு விட்டு ஓடி போய் விட்டார்கள். ஆனாலும் பிதா அவரை தனியே விடவே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனையே சார்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள்ல மனுஷன் உங்களை கைவிட்டு விடுவான், கைவிட்டு விடுவான். அது புருஷனையும் சேர்த்து தான் சொல்றேன். அதுல சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கையை ஆண்டவர் மேல வச்சா அவர் ஒரு நாளும் நம்மை தனியே விடவே மாட்டார். நம்மை முற்று முடிய ரட்சித்து நடத்துகிற வரை அவரோடு கூட, அவர் நம்மோடு கூட நடத்துவார். இந்த உலகோட்டத்தை முடித்தா அவரோடு கூட நாம் இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஆமே. ஆமா. எப்ப கரத்தை பிடித்தாரோ அதுல இருந்து இது வரைக்கும் என்னை பிதா தனியே விடவே இல்லை என்று இயேசு சொன்னார். நம்மளால சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் கூடவே ஆண்டிருக்கான்னு சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம், உற்சாகம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆண்டவர்
நமக்கு வேண்டிய கிருபை கொடுத்து இம்மட்டும் நடத்தினார், தனியை விடாம இனிமேலும் நடத்துவார். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், இயேசு சொன்ன ஸ்டேட்மெண்ட் யோவான் 5:37 சொல்றாரு. ஸ்தோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37வது வசனத்துல வாசிக்கிற போது, அங்க இருக்கிற பரிசேயரும் சதுசேயரும் தேவையில்லாம தவறாக இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பா யாருன்னே தெரியாது அவருக்கு. சொல்ல மாட்டீங்களா? யார் அப்பானே நிச்சயம் முடிஞ்சிருந்தது. திடீர்னு பார்த்தா 10வது மாசம் குழந்தை பிறகுது. அப்ப அப்பா யாரு அப்படின்னு அசிங்க அசிங்கமா இயேசுநாதர் போகும்போதெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. தவறாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். ஆனா இயேசு சொல்லும் போது யோவான் 5:37 என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து தவறாக பேசவே மாட்டார். அல்லேலூயா. பல நாள் கேள்வி. அவ எப்ப குழந்தை பார்த்தாங்களோ மரியாள், அதுல இருந்து 30 வயசு வரை எங்க போனாலும் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி, அப்பா இல்லாதவன், அப்பா யாருன்னே இல்லாதவன், தவறா பிறந்தவன், விபச்சாரத்துல பிறந்தவன் அப்படின்னு தவறாக பேசி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, 30வது வயசுல ஸ்தோத்திரம், ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது வானம் திறந்தது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து அமர்ந்தார். அது மாத்திரம் கிடையாது, பிதா ஒரு சத்தம் போட்டார் பரலோகத்தில். என்ன தெரியுமா? இவர் என் நேச குமாரன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. He is the beloved my son. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் புள்ளத்தாயான ஊர் அறிய எந்த ஊர் பேசி கொண்டிருந்ததோ அவங்க வாயை அடைக்கும்படியாக, அவங்க வாயெல்லாம் மூடும்படியாக, எல்லாருக்கும் கேட்கும்படியாக பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் ஏன் புள்ளதான், இவர் ஏன் புள்ளதான்னு சொல்லி உலகத்துக்கு பறை சாற்றின பிதா என்னை குறித்து தவறாக பேச மாட்டார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை குறித்தும் நம்முடைய பிதா தவறா பேசவே மாட்டார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி தவறா பேசுற மாதிரி இருந்தா ஒருத்தரும் நம்ம சபையில் இருக்கவே மாட்டோம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்ன பாருங்க, நிமிந்து உட்காருங்க. நம்ம பண்ற எல்லா அயோக்கியத்தனமும் அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஸ்தோத்திரம். இப்போ ஆபிரகாமையா பண்றத ஸ்தோத்திரம் நம்ம வேதாஸ் கிட்டையும், வேதாஸ் பண்றத ஆபிரகாமையா கிட்டையும் ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுங்க, என்ன நடக்கும் கதை பாருங்க, யோசித்து பாருங்க. சபைக்கு வர முடியாது. ஆனா அவர் தவறா நம்மள தவறா பாக்குறதே இல்லை அவரு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளால எப்படி பாக்குறாரு? நேசகுமாரன், நேசிக்கிற பிள்ளைகள் என்று சொல்லுகிறார், அன்பா இருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அதனால நம்மை குறித்து பிதா தவறா பேச மாட்டார். பேச மாட்டார்ன்றதுக்காக தப்பே பண்ணிடக்கூடாது நம்ம. ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுடைய பிள்ளை ஆயிட்டோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேருடைய பிள்ளை. அப்பாவே பிள்ளையை பத்தி தப்பா பேச மாட்டார். ஸ்தோத்திரம். இயேசு அந்த நம்பிக்கையில் இருந்தார். பிதா இதுவரைக்கும் என்னை பத்தி தப்பா பேசவே இல்லை. எல்லாரும் வாயடிக்கும்படி நான் என் புள்ளதாம்பா அதுன்னு சொல்லி உலகத்துக்கே சொல்லி என்னை குறித்து நல்லா தான் சர்டிஃபிகேட் கொடுத்தார் என்று சொன்னார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. அப்ப சாட்சி கொடுக்கிறவர் யோவான் 8:17 வாசிக்கிற போது ஸ்தோத்திரம் வாசித்து பாருங்க. யோவான் 8வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிங்க. யோவான் 8:13-17. அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உம்மை குறித்து நீயே சாட்சி கொடுப்பது உம்முடைய சாட்சி உண்மையானதல்ல என்று சொன்னார்கள். 17வது வசனம். எழுதி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் நான் முதல் சொல்லும்போது சொன்னவங்களுக்கு 3 பேரும் சாட்சி கொடுக்குறாங்க, நாம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் என்று சொல்லி. 2 பேர் சாட்சியே உண்மை இல்லையா? 3 பேர் சொன்னா உண்மையா தப்பா? உண்மையா தானே இருக்கும். 1 யோவான் 3:1 சொல்லுது, நாம் பிதாவினுடைய, வாசிங்க 1 யோவான் 3:1, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி பிதா நம்மேல் வைத்த அன்பு எத்தனை பெரியது என்று பாருங்களா. வாசிங்க 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே
பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு, ஆமா, பிதா பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யோவான் 17:3 யோவான் 1:12 இது எல்லாமே பிதா கொடுக்கிற சாட்சி, நம்மளாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி. யோவான் 17:3 ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் சொல்லிட்டு, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப பிதா நம்ம எல்லாரையும் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, அங்கீகாரம் பண்ணிட்டாரு. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து 20:17 யோவான் 20:17 உயிர் தெழுந்த ஆண்டவர் போய் மரியாளிடத்துல சொல்றாரு, ஸ்தோத்திரம், நான் இன்னும் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை, நான் ஏறி போறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் சகோதரரை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக மரியாளிட சொல்லும் போது, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் ஏறி போவதற்கு முன்பதாக சகோதரர்களை நான் மீட் பண்ண போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிதானா உங்களுக்கு அவரு பிதாதான் அப்படின்னு சொல்லி இயேசு ரெண்டாவது சாட்சி கொடுக்கிறாரு. நம்ம எல்லாம் பிதாவின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இயேசு சாட்சி கொடுக்கிறார். மூணாவது, ரோமர் 8:16 ஸ்தோத்திரம், நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ரெண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று சொன்னால், ரெண்டையும் தாண்டி மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் இணைந்து சாட்சி கொடுத்தால் நாம் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகள் தான் என்பதை உறுதிப்படுத்துகிறபடினாலே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்மை குறித்து எந்த விதத்திலும் தவறாக பேசவே மாட்டார், பேசவே மாட்டார். ஸ்தோத்திரம். அதனால அந்த நம்பிக்கையில நாம் கடந்து போவது அவசியமான ஒரு காரியம். நாலாவதாக மத்தேயு 26:53-54 கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது யூதாஸ் காரியத்தை வந்து கட்டி பிடிச்சி சிநேகிதனு சொல்லி காட்டி கொடுத்துட்டாரு. உடனே வந்து ஒரு வேலைக்காரன் அவனை கைது பண்ணார். ஏசுநாதரை வீட்டில் போய் பச்சைங்க, எங்க பாருங்க. ஸ்தோத்திரம். கைது பண்ண உடனே பேதுரு கோவம் வந்துச்சு. அவர் எப்பவுமே கொஞ்சம் முந்திரி கோட்டை. ஸ்தோத்திரம். துஷ்டத்தனம் இதுக்கு பேரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உரையில வச்சு இந்த பட்டயத்தை உரி ஒரே போட்டாரு பாரு. அந்த ஆளு கொஞ்சம் அப்படியே சைட்ல ஒதுங்கிச்சு. அது இல்லாம தலைச்சீரை வர அந்த ஆள் போட்டிருக்கும் ஹெல்மெட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒதுங்கினால காது மட்டும் துண்டா போய் வந்துச்சு கீழே. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. காது மட்டும் துண்டா போய் விழுந்துட்ட போது அந்த காதை எடுத்து அந்த வேலைக்காரனுக்கு ஒட்ட வச்சுட்டு பேதுருவை பார்த்து சொன்ன வசனம் தான் இது. என்ன தெரியுமா? நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் ஸ்தோத்திரம் 6000 லேகியோனை கூட இறங்குவாரு. ஒரு லேகியோன் 2000 பிசாசு. ஒரு லேகியோனு நான் பிதாவண்ட சொன்னா எத்தனை பேர் இறங்குவாரு? 6000 × 2000 எவ்வளோ? அல்லேலூயா. எத்தனை லட்சம் வருது? ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தை சொன்னா எவ்வளவு பேர் இறங்குவாரு ஆண்டு? இது எனக்கு செய்ய முடியாதா? நீ ஏன் கத்தி எடுத்து வெட்டிங்கிற? ஸ்தோத்திரம். நான் பிதாவை கேட்டால் பிதா எனக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? நீங்க கேட்டா இல்லைன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? இல்லைன்னு நான் கேட்டா என்ன பண்ண மாட்டேன் ஆண்டு? இல்லைன்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு இயேசு சொன்னார். பிதாவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க சொல்ற வார்த்தை இது. நான் கேட்டா இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இதுவரை நான் கேட்டா இல்லைன்னு சொன்னதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. அப்ப இந்த நம்பிக்கையில போனோம். நான் இடத்துல கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா எனக்கு அவருக்கு நல்ல உறவு இருக்கிறது. அவரை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். நான் கேட்டா இல்லைன்னு சொல்லவே மாட்டார். உடனே சாங்ஷன் தான். என் பையன் அடிக்கடி சொல்லினே இருப்பான், நேத்தான் ஜெபம் டாடி ஸ்தோத்திரம் இன்னைக்கே கிடைச்சிச்சு. ஆச்சரியமா சொல்லியிருப்பான் சாட்சி. கேட்டா உடனே கிடைக்குது. ஏன்னா நம்ம பிதா கேட்டா இல்லைன்னு சொல்றவர் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பாக்கெட்ல வச்சுருந்தா இருப்போம், கேட்டா என்ன பண்ண மாட்டோம், இல்லைன்னு தான் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிதா அப்படி இல்லை. நீங்க கேட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஸ்தோத்திரம். கேட்காதவரை பிரச்சனை இல்லை, கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை உங்களுக்கு கொடுத்து தீர்க்க மாட்டோம், அவர் ஓயவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் இயேசு சொல்றார், நான் கேட்டா பிதா இல்லைன்னே சொல்ல மாட்டார். கடைசியாக பிதாவின் மேல் இயேசு நம்பிக்கை வைத்தது என்ன தெரியுமா? மத்தேயு 11:21 சொல்றாரு, நான் மரிப்பேன் ஆனாலும் அப்படியே என்னை விட்டுற மாட்டார் பிதா, மீண்டும் என்னை எழும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதாங்க பெரிய நம்பிக்கை. நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நம்பிக்கை. நம்மளாம் செத்து அப்படியே மண்ணில் போறவங்க கிடையாது, மீண்டும் எழும்பி வர போறவங்க. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு எப்படி மரித்து உயிரோடு எழும்பினாரோ அதே போல நாமும் எழும்ப போகிறோம் என்பதுதான் நாம் இப்பொழுது அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. நம்புறவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுது உங்களுக்கு?
என்ன நம்பிக்கை வச்சிருந்தாரு? இயேசு நான் மரிப்பேன், ஆனாலும் பிதா என்னை மறுபடியும் எழும்பி வர பண்ணுவார். இதெல்லாம் நடக்க வேண்டிய சட்டம், நடக்க வேண்டிய ஸ்தோத்திரம் சத்தியம். அதெல்லாம் நடப்பதற்கே நான் அர்ப்பணித்து கடந்து வந்தேன். ஆனாலும் என்ன அப்படியே பாதாளத்துல விட்டுற மாட்டார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாசி சங்கீதம் 16 கடைசி வசனம் அப்படிதான் சொல்லுது. ஸ்தோத்திரம். 16 கடைசி வசனம், முன்னாடி வசனம் வாசிங்க. பரிசுத்தவான்களின் அழிவை ஸ்தோத்திரம் காண மாட்டீர், பரிசுத்தவான்களை பாதாளத்தில் விடீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய நம்பிக்கை தான். பரிசுத்தவான்கள் அழிவு என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர்? பார்க்க மாட்டார். அவர் பாதாளத்திலிருந்து எழும்பி வர பண்ணுகிற ஆண்டவர். நம்மையும் அழிவுக்கு நேரம் நடத்தாமல் மீண்டும் உயிரடைய செய்ய போகிற ஆண்டவர். அவர் எப்படி கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்பினாரோ அதே போல கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களையும் உயிரோடு கூட எழும்ப பண்ணுவார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:17 வசனம் சொல்லுது. கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழும்பினது போல. வாசிங்க. ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க, முடிச்சிடலாம் சீக்கிரமா. 1 கொரிந்தியர் 4வது தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் 17-18. கிறிஸ்துவானவர் மரித்து பின்பு உயிரோடு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. இருக்குதா இல்லையா? இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிறோம் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். கையை தட்டி ஆமேன். கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று சபையில வந்து ஆராதித்து கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து திருப்பந்தில கை வைத்து சரியானபடி சபை ஒழுங்குல சபை காரியங்களை ஈடுபட்டு வாழ்ந்து மரிக்கிற கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்திருக்கிறவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழும்புவார்கள். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நாம் முந்திக் கொள்வது கிடையாது, மரித்தவர்களுக்கு நாம் முந்திக் கொள்வது கிடையாது. பின்பு அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு உயிரோடு இருக்கிற நாமோ மறுரூபமாக்கப்பட்டு வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. இது இயேசு வைத்திருந்த நம்பிக்கை. இயேசு வைத்திருந்த நம்பிக்கை தான் நமக்குள்ள வர வேண்டும் என்பதை சொல்லும்படியாக தான் இயேசு சொன்னார், நான் மரிப்பேன், ஆனாலும் பிதா என்னை அப்படி விட்டுற மாட்டாரு, என்னை மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவார். நம்பினார். எழுப்பினார். எழுப்பலையா? எழுப்பினார்ன்றாங்களா? கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் அந்த வாய்ப்பு, அவர் மூத்த சகோதரன் அவருக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தாரோ அதை அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கும் பிதா நிச்சயமாய் கொடுப்பார் என்பதுதான் நமக்கு வர வேண்டிய நம்பிக்கை. முதலாவது சொன்னேன், நாம் பிதாவின் மேல நம்பிக்கை வைப்பதற்கு தேவை வரும்போது யாரை சார்ந்து கொள்ளணும்? சொல்ல மாட்டீங்களே. தேவை பெருகும் போது பிதாவை மட்டும் சார வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது, நான் எப்போதும் தனிமையா இல்லை, பிதா எப்போதும் என்னோட கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 3வதாக, என்னை குறித்து பிதா எப்போதும் தவறாக பேசவே மாட்டார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். 4வதாக, நான் கேட்டா இல்லைன்னு சொல்லவே மாட்டார். 5வதாக, என்னை பிதா மீண்டும் எழும்பி வர பண்ணுவார். ஆமேன். இங்கே வாழ்ந்து இங்கே முடிப்பதல்ல என் வாழ்க்கை, யுகா யுகமாக அவரோடு கூட இருந்து வாழப் போகிற வாழ்க்கை. ஒருவேளை இந்த உலகத்தின் ஓட்டம் 70 வயசோ 80 வயசோ, பலத்தின் மிகுதியால் 120 வயசு, அதுக்கு மேல வாழ முடியாது. நோவாவுக்கு ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் ஆண்டவர் லிமிட்டேஷனை செக் பண்ணி வச்சிட்டார். அது பேர் தான் 120 வருஷம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. 120 வருஷம் ஜப்பான்ல வாழறாங்க இன்னைக்கும். 125, 127, 128ன்றாங்க அசால்ட்டா. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா கன்ஃபார்மா ஸ்தோத்திரம் 80 வருஷம் இப்ப வாழறாங்க எல்லாருமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதை தாண்டி வாழறவங்க ஸ்தோத்திரம் ரொம்ப பாக்கியசாலிகள். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. எது இருந்தாலும் இந்த ட்ரையல் வாழ்க்கை தான் இது, பயிற்சி வாழ்க்கை தான் இது, ட்ரெயின் பண்ற வாழ்க்கை தான். ஆனா எப்போதும் அவரோடு கூட
இருப்போன்னு வாசித்தேன் இல்லைங்களா? ஸ்தோத்திரம். 1 இவ்விதமாய் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் அவருடனே கூட இருப்போம் என்று பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க சபைக்கு எழுதி உற்சாகப்படுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த நம்பிக்கை நமக்கு வளரணும். இந்த நம்பிக்கை நமக்கு வளரணும். நான் அப்படியே இந்த உலகத்தை ஓட்டத்தை முடிச்சு அப்படியே போற ஆள் இல்ல. பிதா என்னை எழும்பி வர பண்ணுவார். எழும்பி வர பண்ணனா என்ன பண்ணான்? கண்டிப்பா பிதாவின் மேல இந்த நம்பிக்கை வைக்கிறது மாத்திரமல்ல, அவரோடு கூட இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அவரை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அதிகமாய் அறிந்து கொண்டால்தான், அவரோடு கூட நல்ல உறவு வைத்துக் கொண்டால்தான் நம்மால் அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும் என்பதை இயேசு தம்முடைய வாழ்க்கையில நிரூபித்து காண்பித்து போயிருக்கிறார். இந்த கால நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம பிதாவின் மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஜுரம் வந்தா ஜெபம் பண்ணா சரியா போடும், இது நம்பிக்கை இல்ல. ஸ்தோத்திரம். இப்ப சொன்ன பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள வளரணும். அப்ப பிதாவின் மேல நம்பிக்கை நமக்கு வைக்கலனா, நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, ஸ்தோத்திரம், இப்ப சொன்னேன் இல்லையா, நான் கேட்டா பிதா இல்லைன்னே சொல்ல மாட்டாருன்னு. ஸ்தோத்திரம். இது எல்லாருக்கும் பொருந்தும். இயேசு என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாமே நமக்கும் பொருந்தும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாருன்னா உங்களுக்கு இல்லைன்னு வரா? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தலைவலினா நீங்க ஆண்டவர் ஏன் தலைவலிக்குது, தலைவலி எடுத்துருக்கனா எடுத்துருவார. எதுக்கு சர்ச்சில் வந்து பாஸ்டர் தான் ஜெபம் பண்ண நினைக்கிறீங்க? கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அதனால நம்பிக்கை வளரணும் உங்களுக்கு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. வளராத இருக்குதுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கும் ஆண்டவருக்கும். நீங்க ஜெபம் பண்ணா கேட்கலன்னா பிரச்சனை என்னது? உறவு கட் ஆயிட்டு இருக்குது. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். பைபிளை மூடிட்டு ஒரு விஷயம் எழுமி நின்றவர்களாக கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நீ கேட்டா இதா இல்லைன்னு சொல்லாம கொடுத்துறாரா? உடனே கிடைக்குதா? ஸ்தோத்திரம். கேட்காமே கிடைக்குதா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். எழுந்துருங்க சீக்கிரம். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சாதாரணமானவர் அல்ல. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் வார்த்தையினாலே படைத்து மனிதர்களாகி நம்மை ஸ்பெஷலா இது எல்லாத்தையும் காட்டிலும், சூரியனை காட்டிலும், சந்திரனை காட்டிலும், நட்சத்திரங்களை காட்டிலும், வானம் பூமியை காட்டிலும் நம்மளை ஸ்பெஷலா அவரை போலவே அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படியும் படைத்தது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவ சுவாசத்தை உங்களுக்குள்ள ஊதி விசேஷ விதமாய் தாவீது அழகா சொல்வார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. விசேஷமானவை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? சரியானபடி நம்மை நடத்துவதற்காக தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக நம்முடைய தேவனை அறிந்து கொள்கிற அறிவிலே வளருங்கள். தேவனை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அவர் சாதாரணமானவரே இல்லைங்க. அவரை பத்தி யோசிச்சா மென்டலாக ஆயிடுவோம். அனந்த ஞானம் உள்ளவர். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய அறிவு நம்ம புத்திக்கெல்லாம் எட்டவே எட்டாது. அவருடைய நடத்துதல் நம்முடைய சிந்தனைக்குள்ள வரவே வராது, வரவே வராது. ஸ்தோத்திரம். கொஞ்சம் சிம்பிளா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், சிம்பிளா யோசித்து பார்த்தா இங்கிருந்து நம்ம நட்சத்திரத்தை பார்க்குறோம் பாருங்க. நட்சத்திரம் ஸ்தோத்திரம் 12 லட்சம் கிலோமீட்டர் தான் சொல்றாங்க நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சூரியனை விட, சூரியன் தான் பெருசு இருக்கிற கோள்லயே, சூரியனை விட பெருசான நட்சத்திரமா இருக்கும் சைஸ்ல. இங்கிருந்து நம்ம பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாதை அமைச்சு ஒண்ணு முட்டிக்காம எத்தனையோ லட்ச நட்சத்திரங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றையும் சரியா இயக்கி கொண்டிருக்கிறார். காலையில கிழக்குல உதயமான சூரியன் மேற்குல மறையணும். அது போட்டாரு அன்னைக்கு போட்டாரு பாருங்க 6000 வருஷத்துக்கு முன்னாடி. அது கரெக்டா தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. பூமி இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி விட்டாரு பாருங்க, சுத்தினே இருக்குது. சந்திரனுக்கு வேலை. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் சரியானபடி இயக்கி கொண்டிருக்கிறார். மனுஷனை தான் அவரால் இயக்க முடியல. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் அறிந்து அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை, அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறது மனுஷன் தான். தன்னுடைய இருமாப்புல ஸ்தோத்திரம், அவனே தெய்வங்களை உண்டாக்கி வைத்து விட்டு தன்னை படைத்த தேவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க ஆண்டவருக்கு. ஒவ்வொரு மனிதனும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க அறிந்து கொள்ளாதவர்களுக்கு ஆண்டவருக்கு அவங்க மேல நிறைய கோபம் இருக்கலாம். ஆனா அறிந்து கொண்டவர்கள் அப்படியே நடந்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம குறித்து தவறா பேச மாட்டார் தான். ஆனா அதே தவிர எவ்வளவு நாள் தான் செஞ்சுன்னு இருக்கிறது?
ஆண்டவர் நம்மை பார்க்கிறாரு, ஆண்டவருக்கு அந்த உறவு துண்டிக்கப்படுது. அதனால இந்த கால நேரத்துல கொஞ்சம் நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பார்த்து ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தாவீது சொல்லுகிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்பா, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். உங்க உள்ளத்தை ஆராய்கிற ஆண்டவர், உங்க உள்ளத்தை ஆராய்கிற ஆண்டவர், உங்க உள்ளத்தை ஆராய்கிற ஆண்டவர் இப்போது உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கொஞ்சம் செக் பண்ணி பாரு சபையே, அருமையான சகோதரா சகோதரி, செக் பண்ணி பாரு. உறவை மிஸ் பண்றாதீங்க, உறவை துண்டிச்சுக்காதீங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரோடு உறவு இருந்தவரை ஆதாம் உழைக்கவில்லை, ஆதாம் வேலை செய்யவில்லை. தேவனோடு ஆராதனை பண்ணுவது மாத்திரம்தான் அவனுக்கு வேலை. எப்ப உறவை துண்டித்து கொண்டானோ அப்போது நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தும்படியாய் உழைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான். உறவு துண்டிக்கப்பட்டால் நீங்க கஷ்டப்படணும், கடினமா உழைக்கணும், பயங்கரமான பாடுகள் போராட்டங்களுக்குள்ள கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும், குழப்பங்கள் வரும், எல்லாம் வரும். உறவு சரியா இருந்தா எல்லாவற்றையும் கர்த்தர் தவிடுபடி ஆக்கி, அது செங்கடலா இருக்கட்டும், யோர்தானா இருக்கட்டும், எரிகோவா இருக்கட்டும், ஜனங்கள் நடந்து போகிற நல்ல பாதையை உண்டாக்கி அற்புதமாய் நடத்துகிற ஆண்டவராய் நமக்கு முன்பதாய் கடந்து போவார். உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதை வேணும்? கரடுமுரடான பாதையா அல்லது ஆண்டவர் நடத்துகிற அற்புதமான பாதையா? நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆண்டவர் நடத்துகிற அற்புதமான பாதைக்கு நீங்க கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்பினால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya 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 ஹalleluya. ஜெபம் பண்ணுங்களேன், ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே நான் இப்ப வரப்போறேன் உங்ககிட்ட, ஆண்டவரே பிள்ளையா அல்ல கூலிக்காரரில் ஒருவராக என்னையும் சேர்த்துங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹalleluya 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 ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்களேன், வாயத்தன் சொல்லுங்களேன். உங்களுடைய கூலிக்காரர் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கடந்து வந்தபோது, இளைய மகன் வந்தபோது, இளைய மகன் அல்ல தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு கைகளிலே மோந்திரத்தை கொடுத்து கால்களிலே பாதரட்சை தொடுப்பாரானால் அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, நீங்கள் அறியாத ஒருவராக உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்கள் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி, அப்பா எனக்கு இழந்து போன அந்த உறவை, இழந்து போன அந்த உறவை இப்போதே புதுப்பித்து தாங்க ஆண்டவர், இப்போதே புதுப்பித்து தாங்க ஆண்டவர் என்று சொல்லி ஹalleluya 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 ஹalleluya. ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு. எத்தனை பேர் காசு உண்மையா பாடுங்க? ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். சொல்லுங்க, தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து. இந்த வாஞ்சை உள்ளவர்களாக இந்த ஆராதனை முடித்து நாம் கடந்து போக போறோம். ஆண்டவரே, அந்த உறவு துண்டிக்கப்படவே கூடாது, உறவு துண்டிக்கப்படவே கூடாதுப்பா. ஏன் உறவு துண்டிக்கப்படு தெரியுமா? தேவன் யார் என்று நாம் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ளவில்லை. வெள்ளிக்கிழமைனா அவங்க கோயிலுக்கு போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயிலுக்கு வரோம், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தேவனை அறிந்து கொள்கிற அறிவு இல்லை, ஆனால் நமக்கு தேவனை அறிந்து கொள்கிற அறிவை கர்த்தர் அதிகமாக கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை அறிந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்படிதான், உறவிலே நிலைக்கும்படிதான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேங்க்யூப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு பிதாவின் மேல் வைத்த நம்பிக்கையை நாங்களும் பின்பற்றும்படியாக என்னோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசு மேல் நம்பிக்கையா இருந்தபடினாலே அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு சிலத்தை நாங்கள் யோசிச்சோம், தியானிச்சோம். ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவை சார்ந்தே இருந்தது, பிதாவை சார்ந்தே இருந்தது. பிதாவை விட்டுட்டு அவர் எந்த காரியத்தையும் செய்யவே இல்லை என்பதை
நாங்கள் இந்த 5 காரியத்தின் மூலமாய் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்களும் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே இயேசு சென்ற வழியிலே செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கரம் பிடித்து நடத்துங்கப்பா. எங்க ஆண்டவரே, உங்க மேல எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வளரணும், நம்பிக்கை வளரணும் ஆண்டவரே, நம்பிக்கை வளரணும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்பிக்கை வளரணும் ஆண்டவரே, நம்பிக்கை வளரணும் ஆண்டவரே. அதுக்கு உண்மை நான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா அறிஞ்சிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. உறவை புதுப்பித்து கொண்டே இருக்கணும், உறவை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். தாவீது ஒரு தப்பு செஞ்ச போது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, உடனே போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய பிரசனத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய பிரசனத்தை துண்டிக்காமலும், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாக ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். கர்த்தர் அவனுக்கு வேண்டிய கிருபை கொடுத்தார். அவர் தாவீதை பார்த்து சொன்னார், தாவீதுக்கு அருளி நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமான கிருபை உங்களை தேடி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்தில் இருக்கிறது தவறு என்று உணர்ந்து நீங்க தேவ சமூகத்துக்கு ஓடி வரும்போது உங்களை தூக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களை தூக்க அவருடைய கரம் இப்போது நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்தும். யாரெல்லாம் கரம் நீட்டி இயேசுவே மடிந்து போகிறேனே என்னை காப்பாற்றும் என்று சொன்னபோது பேதுருக்கு கரம் நீட்டி தூக்கிவிட்ட அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். நீ எப்ப கரத்தை தூக்கினாலும் உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். சபையே, கரத்தை தூக்குறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? என்ன தூக்கிடுங்கப்பா, என்ன தூக்கிடுங்கப்பா, நான் மடிகிறேன் மடிகிறேன், இதே பாவத்தில இருந்தா மடிந்து போவேன், அழிந்து போவேன், பாதாளத்துக்கு போயிடுவான். ஆண்டவரே நீங்க தூக்கிடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் யாரெல்லாம் கரத்தை நீட்டுறாங்களோ அவங்கெல்லாம் நீங்க தூக்குங்கப்பா. ஆண்டவரே அவங்கெல்லாம் தூக்குங்கப்பா, அவங்கெல்லாம் தூக்குங்க ஆண்டவரே. ஒருவரையும் நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இந்த செய்தி கேட்ட ஒருவரும் அன்றைய மடிந்து அழிந்து போகாதபடிக்கு உம்முடைய கரத்தால் தூக்கப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்தில் எப்போதும் உம்மோடு கூட இருக்க, உறவில் எப்போதும் நிலைத்திருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்து நடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமையை செய்தேன். இதனால் வரும் துதி கன மகிமை மாட்சிமை புகழ்ச்சியாகும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகி தெய்வத்தின் தூய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம் விசேஷமாக கடந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.